வெளியே மகியா காசு வந்து வாங்கிட்டு பொண்ணை கிடைக்கலையாமா நீயே கல்யாணம் பண்ணிக்க என்னமா இருக்கிற சாமி தான் ஸ்ரீரங்கம் இருக்கும் மாபெரும் சபை எதற்காக அமைந்துள்ளது? அது மட்டும் இல்லாமல் முருகன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அதாவது அடுத்து வருடம் என்ன காலத்துக்குள்ள என்ன வேண்டும்? திருமணம் ஆக வேண்டும். இருமாலை கூடி ஒரு மாலையாக மணமக்களோடு நாங்கள் வந்தால் இந்த சொன்னமாரியம்மனுடைய சக்தியால தனியா அடுத்த வருஷம் பொங்க வைக்க கூடாது, துணையோட வைக்கணும். அந்த ஆயாரோட ஆசீர்வாதம் இருந்து சுக சேமத்தோடு வாழ வேண்டும். என்னடா சலசலப்பா இருக்கிற? நெருப்பு மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படியே ஒண்ணு கூட்டாம பின்னா தாயால அப்படியா? சின்ன மாரியம்மனுக்கு இது என்ன ஊர்? இது வந்து சின்னப்பட்டி. சின்னப்பட்டியில வாசம் செய்யக்கூடிய என்ன ஊரு தெரியாதா? எப்படி பஸ் வந்து இல்ல ஆமா உள்ள எவனாவது கேட்டுருக்குன்னு என்ன ஊருன்னு. அப்படியா? இல்ல இந்த மத்தாக்காரன் கேட்டதே இவன் சொல்லியிருப்பான். அங்கிருந்து வந்து என் பேர் என்ன, என் பேரு தாண்டகம் என்ன அப்படின்னு நானே சொல்லி யாரு மயிர் கொடுக்க கருப்புடன் உரைப்பது வந்திருக்கிறது அல்லவா? நான் சாட்டை எடுக்க மாட்டேன். நீ எடுக்க முடியாத தாயாரே. எடுத்தால் அடிக்காமல் விட மாட்டேன். கையை தொட்டு புட்டா இன்னையோட நீ கதிக்காம. இது என்ன ஊரு? வைராஜியில வாசம் செய்யக்கூடிய ஆணாக பிறந்த அப்பன்மார்கள், பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்கள் சீரான சிங்கார சபையில அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் சின்ன மாரியம்மனுக்கு திருவிழாவானது பெருவிழாக செய்து நமக்கு இன்று ஓரிரு நாடகம் வைத்துள்ளார். நாடகம் வைத்த நல்ல உள்ளோருக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். வைத்திருக்கக்கூடிய நாடகம் வருது என்ன நாடகம் என்ன தெரியாதா? ஏய், இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகமானதோ மகளவர்தான் அரபால் சண்டை. ஆமா, இந்த நாடகத்திலே சீரன் சிங்கத்தை போல், பாய்கின்ற வேங்கை போல், கட்டிருந்த காலை போல, காட்டாட்டு வெள்ளம் போல, நீ ராரி கிளியரா தானே போற? யாரா கிளியரா போறா? மூஞ்ச பார்த்தாவே தெரியுற தாயலே. நான் யாருக்கு விரிக்கிறேன்? ராஜாதி ராஜா போட்டோ ராஜா ஆதி பஜாலே
சேர்த்து புண்டையில குத்துப்பட்டாலும் மோதிர கையில தான் குத்து பண்ணணும் பழமொழி. சரி ஏடா பொச்சுக்கள் ஒரு கையில் அடிக்கிறது தாயே. எனக்கு இதுதான் நாட்டம். இதுதான் வாட்டம் ஓயால போய் அடி. ஏடோ, ஒரு ஆம்பளை வந்து அடிக்கணும்னா சோத்தா கையில அடிபட்டா கூட பரவாயில்ல. பொச்சு கையில் தாயில மேல விழுகும். ஓ எல்லாத்துக்கும் இதே கைதான். எல்லாம் சோறு திங்கிறதுக்கு சோறுக்கு மட்டும் இது, அடிக்கு மட்டும் இது. என்னுடைய பெயர் என்ன தெரியலையே. நான் கேன பூதி பேர் என்ன என்ன காட்டுற நாயனா சொல்லிட்டோம். அத்திவரத்தை டெல்லி என்னும் சொல்லக்கூடிய அத்தினாபுரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய எனது பெயர் தான் வீரப்புலி துர்சாதனன் என்று அறிந்தார்கள். ஈரேழு 14 உலகத்திலே துர்யோதன ராஜன் வருகிறார் வருகிறார் என்றால் அப்படியே கிட்டி 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 என்று நடுங்குவார். நான் துர்யோதன ராஜனுங்கிறேன், நீ கொட்டை எடுத்ததா எடுக்காத. ஜென்மமே அஞ்சாலும் சரி ஒற்றை கையில் அடி வாங்க மாட்டேன் தாலியா. நீ என்னதான் பண்ற? இந்த பொம்பளைங்க படுற சத்திரவாதான் ஆண்டவன் தான் ஐயோங்கணும். ஐயோ நிஜம்தான். எப்படி ஆம்பளைங்க எல்லாம் பாவம் நாலா பக்கம் வேலைக்கு போயிடுறாங்க. சரி எல்லாம் இன்னொரு பக்கம் போயிடுறாங்க. ஆனா இந்த பொம்பளைங்க எல்லாம் வீட்டு இருக்கிறாங்க பாரு. எதனால ஏதாவது சித்திரவதை படுறாங்க. எதனால அப்பெல்லாம் ஒரு 10-20 மரத்துக்கு முன்னாடி எல்லாம் 14 கடை வாங்கினாங்க. சரி இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் தரணும்னு சொன்னா 15 சரி அப்படிதான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த மகளிர் சங்கத்து லோனு வந்தது சாமி சித்திரவதை படுறாங்க பாவம். எப்படியப்பா இப்படி சித்திரவதை படுறாங்க? அதே கேக்குற 4 ஆம்பளை எல்லாமே லோன் கொடுத்துட்டா 4 ஆம்பளைங்களும் பிராந்தி கடி போயிருவாங்க. ஆமா அங்க போய் வசூல் பண்ண போனா வசூல் பண்றது சப்புன்னு அரைஞ்சு போடுவாங்கன்னு. அவன் என்ன பண்ணிட்டா திட்டம் தீட்டி பொம்பளைங்க எப்படி வீட்டுல தான் இருந்தாகணும். ஆமா அப்படின்னு 10 பொம்பளைங்க சேர்த்துக்கிறது. 10 பொம்பளைங்க. சரி அதுல ஒரு குழு தலைவி குழு தலைவில லோன் கிடையாது. ஐயோ அப்புறம் அந்த குழு தலைவி என்ன பண்ணா ஆளுக்கு 20,000 லோனை கொடுத்துருவாங்க. 20,000 ஆளுக்கு 20,000 லோனை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அப்புறம் கொடுத்த உடனே இந்த மகளிர் சங்க தலைவி சேர் எடுத்துட்டு மாரியா கோயிலுக்கு போவோம். என்ன ஆமையாட்டமா? சேர் எடுத்துட்டு போவோம். அது சேராட்டு எதுக்கு அந்த 20,000 லோன் கொடுத்தவன் பேரு சாராமா. சார் அப்புறம் கொண்டு போய் சேர் போட்டு முன்னாடி உட்கார வச்சிருவாங்க. இவங்க எல்லாம் இப்படி பிள்ளைங்களாட்டு பணம் வாங்குறீங்க இப்படி வரிசையா உட்காந்துருப்பாங்க. சரி அப்புறம் பணம் எல்லாம் சாரு அப்படியே வசூல் பண்றதுக்கு உட்காந்துருப்பாரு. பணம் இருக்கிறவங்க எல்லாம் எண்ணுவாங்க பட்டுக்குன்னு இல்லாதவங்க இப்படி முன்னுக்கு வந்துருப்பாங்க. பணமே இல்லையா? ஆமா ஆமா என்ன பண்ணுவாங்க பாவம். சரி அப்புறம் அந்த சாரு 20,000 அந்த அவரும் வசூல் பண்ற வகுத்து கொடுமைக்காக போறாங்க. ஆமா சம்பளத்துக்கோசரம். அப்புறம் இவங்க அந்த சாருக்கு சரியான கோபம் வரும். ஏமா கட்டலாம் அடுத்த பக்கம் வசூல் பண்ண போகணும் அப்படிங்க. அப்படிமா மாதிரி இந்த காதலாத அம்மாவு பாவம் சார் கட்டிடுறேன் சார் கட்டிடுறேன் சார் அப்படிங்க. அப்படி விளையாடும். அப்படிங்கும் போது அவங்க வீட்டுக்கார வா சோறு போடுமா. அப்ப வருமே கோவம். யாருக்கு? ஏண்டா முட்டி அவனுக்கு சாவு வரல வீட்டுல பெருப்பாடு இருக்கு பெரிய அளவு ஒண்ணுல. எங்க வீட்டுல சொல்ற சாரு வந்துட்டாரு. 20,000 ரூபாய் கொடுத்த ரோனுக்காரன் சாருன்னு சொல்றாங்க. 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பொச்சு பேருக்கு வீட்டுல வச்சுட்டு சோறு போடுறாங்க மொண்டையாங்கிறாங்க சார். அது கூட போயிட்டு போகுது. அப்புறம் எல்மா சாம முண்டையால கூட்டானே என்ன கூட்டாலும் போடுவாங்க சோறு போடுறாங்க அப்படின்னு நாங்க வச்சுக்கிறோம். அப்புறம் பாரு வருஷம் பூரா எங்களை முண்டையானே கூப்பிடுவாங்க. சரி அப்புறம் ஒரே நாளைக்கு மட்டும் தான் எங்களை மாமாம்பாங்க. ஒரு நாள். ஆமா அந்த ஒரு நாள் என்ன நாள்? அந்த ஒரு நாள் என்னைக்கு மறுபடியும் லோன் வந்துருச்சு. லோன் வந்துட்டா எங்களை மாமாமா. ஏன் எதனால? நாங்க போய் கையெழுத்து போட்டாதான் லோன் வாங்க முடியும். அவங்க புரியும் உங்க கையில. அன்னைக்கு மாமாம்பாங்க பாரு என்ன பண்ணலாமா லோன் வந்துருச்சும்பாங்க. எனக்கு 500 வேணும் அப்படிம்பாங்க. வாங்கிக்கலாம் வா அப்படிம்பாங்க. எல்லாம் மல்லிகைப்பூ எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே பைக் எடுத்துட்டு அவங்க கொண்டாடி எடுத்துட்டு அப்படியே புருன்னு போவோம். அங்க போன உடனே பொம்பளைகள் தான் உள்ள முதல்ல கூப்பிடுவாங்க. இவங்க எல்லாம் போய் அப்படியே கையெழுத்து கொய்யும் போட்டுட்டே இருப்பாங்க. 46-56 கையெழுத்து. சரி நாங்க ஆம்பளைங்க எல்லாம் மரத்துல உள்ள அப்படியே ஊம்புனாமல் நிற்போம். அப்புறம் அவங்க கையெழுத்தா போட்டுட்டே இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு கோவம் வந்துருச்சு. சரியான கோவம் வந்துருச்சு. என்னையா
நாங்க எங்களுக்கு கையெழுத்து வாங்கிட்டு விட்டா நாங்க வேலைக்கு போக முடியல பொம்பளைங்களுக்கு மொல்ல பணத்தை கொடுத்து அனுப்பி எப்பயும் அனுப்ப எடுக்கண்ணா அதானே நீ அங்க கையெழுத்து வாங்கிட்டு விட அப்படின்னு என் வீட்டுக்காரர் என்னங்கடா கமெண்டா முடியாது ரோடு இல்லைன்றுவாங்க ரோடு இல்லைன்னு சொல்லிடுவாங்க எல்லாத்துக்கும் இல்லைன்றுவாங்க கமெண்டா கையெழுக்கிறான் சரி சரி ஏன் தொலைந்து போன நானும் பேஜா இருந்துகிட்டேன் அப்புறம் இவங்க எல்லாம் கையெழுத்து போட்டோன்னே சரி அந்த சார் என்ன பண்ணிட்டான் ஓ வாயா நீ வந்து முதல்ல கையெழுத்து போடியாண்ணா பொம்பளைங்க 50-60 கையெழுத்து போட்டாங்க ஆமா நாம குறைஞ்சபட்சம் 100 கையெழுத்தாவது போடணும் நிச்சயமா போடணும் ஆமா ஆம்பளை அப்படின்னு அப்படியே கையை முறுக்கிட்டு போன பாரு வேணாம் கையில் கொடுத்தாங்க பேப்பரை கொடுத்தாங்க ஒரே கையெழுத்த போட்டேன் மறுபடியும் திருப்ப மாட்டேங்கிறானா ஏயா ஏயா அப்படின்னு உனக்கு ஒரே கையெழுத்து தான் ஏன் அப்படின்னு எதனால அந்த ஒரு கையெழுத்து ஏன் வாங்கறது கூப்பிடுற எதுக்கு நான் வராது இருந்திருப்பேன்ல ஆமா அப்படின்னு மாதிரி அந்த ஒரு கையெழுத்து நீ செத்து போனா இன்சூரன்ஸ் கிளைம் பண்றது நல்லதுக்கு இல்ல அங்கேயும் கொண்டு போய் எங்களை கொல்லத்தான் பாக்குறாங்களா சாமி எங்களை வாழ வைக்கல அது கூட போயிட்டு போகுது ஒரு ஊரான ஊர்ல ஒரு பெரிய அறை ஆயிப்போச்சுன்னு வச்சுக்கோ ஒரு இலவ ஆயிப்போச்சு அன்னைக்கு கூட இந்த ரோனுக்காரங்க மனசாட்சி இருக்க கூடாது அன்னைக்கு வந்துருவாங்க ஊர்காரங்கெல்லாம் அங்க அழுவாங்க எங்க மஜத்து தான் போயிட்டியே பக்கத்தை போச்சு விட்டுருவாங்க இன்னொரு அம்மா அழுவோம் ஏ முண்ட முண்ட ரோனுக்காரன் வந்துட்டாளா வந்துட்டாளா காசு 50 ரூபா குடுல என்னைக்கு இந்த மகளிர் சங்கத்து லோன் வந்ததோ அன்னையில இருந்து பொம்பளைக்கு டிபிள் சீல் நிக்கலீங்க சித்திரவாதப்பட்டு சீரியல் சாமி ரோன் வாங்கிருக்கீங்க லோன் பேச்சுக்கலாம் போறதே இல்ல ஐயா நீங்க 2 பேரும் ரோன் வாங்கிறாதீங்க வாங்கி விடாத உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஒரே ஆளு கூட இங்க இருக்கிறவங்க யாராவது கட்டணம் வீட்டுக்காரன் சாருன்னு கூப்பிட்டுக்கிறீங்க திருத்தே முழிக்கிறீங்க சொல்லு பார்க்கலாம் 20,000 கொடுத்துட்டா போதும் சார் 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 என்னுடைய பெயர் துச்சோதர புலித்தியாக இருந்தாலும் இருந்தாலும் என்னுடைய நாடோ டெல்லி என்று மத்ராபுரம் ஆண்டு வரக்கூடிய துச்சாதன புலியாக நீங்கள் இருந்தாலும் என்னுடைய தாய் தந்தை யார் என்று தெரிவிக்கின்றேன்
என்னுடைய தந்தையார் திருதராட்டிய மாமன்னன். ஓ, உங்கள் தந்தையார் திருதராட்டிய மாமன்னன். என்னுடைய தாயாரோ காந்தாரி. காந்தாரிக்கும் திருதராட்டிய மன்னனுக்கும் பிறந்தேன். ஆஹா. நீங்கள் சுத்தாதனபடியாக நீங்கள் இருந்தாலும் நீங்கள் மட்டும் பிறந்தீங்களா? உடன் பிறந்தவங்க இருக்காங்களா? நாங்கள் கூடி பிறந்தவர்கள் 101 ஆண் மக்கள். 101 மொத்தமாக சேர்த்து சொல்றேன். இருந்த 100 பேர் பிறந்தீங்க. 100 பேர் நாங்கள் இவருக்கு பிறந்தோம். ஆ. அந்த ஒருத்தர் யாரு தெரியுமா? அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கர்ண மகாராஜன். ஓ, கர்ண மகாராஜன் கூட பிரபாத சகோதரன். சரி. இருந்த போதிலும் எனக்கும் 16 வயது நிரம்பிய உடனே திருமணமானது செய்து வைத்தார். என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? எப்படி தெரியுது? எய்ட்ஸ் வந்தவன் நாட்டு தெரியுது. ஏய், நாளுக்கு நாள் உடம்பு வலிக்குதுன்னா அதான காரணம். நாங்க இதுல போட்டுட்டோம். சரி சரி, எதுல? சரி சரி விடு. 5 பேர் இருக்கிறீங்க எனக்கு தெரியும். என்ன நினைச்சிருக்கேன்? நாங்க ஒரு மத்தாளக்காரர், நானே சதீஷ் எம்ஜிஆர், நாங்களா தன் கையே தனக்கு உதவி செஞ்சோம். ஆமா, சரி சரி. முடியல. இருந்த போதிலும் என்னுடைய தேவியாஜா மாசற்ற மாணிக்கம் மாசு குறையா தங்கம் என் பொண்டாட்டி யாரு? யாரு யாரு தெரியுமா? என் பொண்டாட்டி. தாயலி தாயலி தாயலி. ஏப்பா அந்த ஆயா இன்னைக்கு இருக்கட்டா போட்டான்னு இருக்குது. அந்த ஆயால போய் கை நீட்டி காட்டுறாங்க. சேவ கட்டையில அடிச்சு விடும் தெரியுமா? ஏய், எல்லாரும் பூமி அடிச்சாங்க. அந்த ஆயா சாமி வந்து தெரியுமா? இருந்த போதிலும் என்னுடைய தேவியார் யார்? யாரு? தெரிவிக்கின்றேன். தேவடியா யாரு? நல்ல முடிஞ்சதோரி முடிஞ்சதோரி
மத்தலாரா ஏடா கூத்தாடுறதுக்கு ஆள் கூட்டிட்டு வந்தா வர சொன்னா எவன்டா ஆட்டியாமேட்டில வெத்த போடுறவனு கூட்டியாந்தீங்க ஏடா கூத்தாட்ட ஆளுங்க எவன்டா கலவர வெத்த போடுறவனு கூட்டியாந்தீங்க ஏடா ஒரு சொல்லிட்டு இருக்கீங்க யாரா வெத்த போடுறா ஏய் சொல்றேன் ஏய் யார் ஏய் வெத்த போடுறவனே ஆட்டியாமேட்டில மட்டும் போடுறேன் ஏய் ஓய் என்னுடைய தேவியார் யார் உங்க தேவடி யாரு ஒன்று விடுவேன் தலை வெட்டி தரத்துல போட்டுருவேன் கொடுத்துனாங்க இருந்த போதிலும் என்னுடைய தேவியாலோ திருவனை மாது ஓ அடா உங்க மனைவியின் பேரு திருவணி சொம்பு திருவனை மாதிரா சரி திருவணி மாதிரியாக இருந்தாலும் இன்றைய தினமானது என்னுடைய அண்ணா யார் என்னுடைய நேரற்ற அண்ணா யார் தெரியுமா துரியோதன மாமன்னன் துரியோதன மாமன்னனாகப்பட்டவர் இன்று காட்டுக்கு வேட்டை சென்று கொண்டிருந்தார் அவர் முன்னாடி போயிட்டாருங்க ஆமா நம்மள பின்னாடி வர சொல்லி என்ன வர சொன்னாரு அதனால சீக்கிரமா நீங்க பொண்டாட்டிக்கு போயிட்டு வரியா பொண்டாட்டி நான் போக முடியாது நீதான் போய் ஆகணும் இத்தனை நாள் இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருந்தீங்க நான் போடணும் இல்லையா இனிமேல் போக முடியாது ஏய் அப்பெல்லாம் நான் இருந்தேன் இன்னைக்கு நீ நிச்சயமா போய் தான் ஆக வேண்டும் இன்னைக்கு மட்டும் போக முடியாதுங்க அது பெரிய சமாச்சாரம் நடந்து போச்சு என்ன ஒரு சமாச்சாரம் ஆகி போச்சு நானும் அந்த பொட்டிக்கார கேட்டாரு போய் 2 பேரும் கேட்டுக்கிட்டு என்ன ஆகி போச்சு தெரியுங்களா என்ன ஆகி போச்சு இந்த பொட்டிக்காரன் நம்பி நான் நடுத்தருவில் நின்று போட்டுங்க எதனால இவன் நானே எல்லாருக்கும் முன்னாடி கூட்டுக்கு போயிட்டுங்க ஆட்டியாபட்டிக்கு வந்துட்டோம் இவன் கூட்டாளிங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அன்னைக்கு கூத்து நின்று போனது எங்களுக்கு சொல்லாத விட்டாங்க நாங்க இருந்த காசெல்லாம் செலவு பண்ணி விட்டோம் ஐயோ பாவம் செலவு பண்ணிட்டு ஆட்டியாபட்டி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கான் அப்ப கடிச்சியா போன் பண்ணி நீ கூத்து நின்று போச்சு வீட்டுக்கு போங்கிறான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னா காசு பஸ்ஸுக்கு இருந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டு எப்படி போக முடியாது பஸ் இல்ல ஆமா அப்புறம் உட்கார்ந்து அப்படியே அந்த ஆண்டாமட்ட அந்த தென்னை மேல அப்படி ஊம்புனாப்புல உட்கார்ந்து இருந்தோம் அப்புறம் என்ன பண்ணிச்சு ஒரு சைரன் வச்சு வண்டி ஓயான்னு வந்ததுங்க அப்படி வந்தது அப்புறம் ஏப்பா இப்படி வந்துட்டீங்கன்னா நடந்த சமாதானம் சொன்னோம் ஒண்ணும் பயப்படாத நான் இருக்கும்போது நீ ஏன் வந்துக்கிறா அப்படின்னாங்க அப்பதான் தைரியம் வந்துச்சு சரி என்னங்க சமாதானம் அப்படின்னா வண்டி ஏறுங்க 500 ரூபாய் படம் 5 கிலோ அரிசி தரோம்னாங்க அப்பா 500 ரூபாய் படம் 5 கிலோ அரிசி தரோம் வாங்க அப்படின்னா 5 கிலோ அரிசி இந்த டயர் எனக்கு முன்னாடி ஏறிட்டாங்க ஓடி போய் ஏறிட்டான்னு சொன்னாங்க ஓடி போய் ஏறிட்டான் சரி இவனா ஏறிட்டான் நாமளே ஏறலாம்னு சொல்லி நானும் ஏறிட்டேன் அந்த வண்டி அப்படியே போச்சு கொஞ்சம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எங்கட இங்க கூட்டிட்டு போறாங்கன்னு நான் நினைச்சேன் அப்புறம் கூட்டிட்டு போன உடனே ஒரு தள்ளு வண்டி தள்ளிட்டு ஒட்டியாந்தாங்க சரி இவன் ஓடுறது மாதிரி ஜங்கலுக்கு வந்துட்டாங்க ஓடுன வேகத்துல நமக்கு வண்டி இல்லையா நான் ஓடுற பண்ணேன் எனக்கு ஒரு வண்டி கொண்டாந்தாங்க சரி அப்புறம் தள்ளிட்டு போய் உள்ள பெட்ல விட்டாங்க எல்லாம் அது இப்படி குப்புரிக்கு படிக்க வச்சாங்க சரி ஆளுக்கு சுவைக்கு ஒரு 2 ஊசி தான் போட தெரிஞ்சது அப்புறம் கொஞ்ச நேரம் மயக்கமா இருந்தோம் அப்புறம் இவனுக்கு முதல் தூக்கம் தெரிஞ்சிச்சு அப்ப மயக்கம் தெரிஞ்ச உடனே எனக்கும் தெரிஞ்சது 5 கிலோ அரிசி 500 ரூபாய் பணத்தை கையில வச்சுன்னு வந்தோம் எனக்கும் கொடுத்தாங்க என்றாச்சு நன்றா அப்படின்னு பணத்தை தொலைச்சு விட்டாங்கடா என்னடா ஆச்சுன்னு 500 ரூபாய் பணத்துக்கு 5 கிலோ அரிசிக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க 2 பேருக்கு பண்ணி வச்சுட்டாங்க சாமியை தையல் பிரிஞ்சு போயிரு கொண்டாடி நான் போக முடியாது இவன் மற்றவங்க கொள்ளக்காரன்னு போச்சு நம்மளால முடியாது இந்த வேலைக்கு இல்ல என் பொண்டாட்டியை போய் அழைத்து வா என்று சொன்னேன் பொண்டாட்டிக்கிட்டு நான் போற அளவுக்கு ரெவல் இல்லைங்க சாமி போய் கூட்டிட்டு வாடா அந்த பசங்களை யாராவது பிடிச்சி அனுப்புங்க போட்டு இன்னும் என்னுடைய வேடத்தை பாராட்டி அன்பளித்து அளித்த யார் அம்மா பேர் என்ன கேட்டு வா அம்மா பேரு பவளாய் ராசாத்தி அம்மாள் இன்னும் யாருமா மாண்டு பண்ணி இறந்து போனது யாருமா அப்பா அப்பா சேர்த்து போனே 40 வருஷம் இருக்கும் அவருடைய தந்தையார் மாண்டு படுத்த காரணத்தினால் எனக்கும் வாரி வழங்கியுள்ளார் அவருக்கு எப்படி தெரியுமா அவர் தந்தையார் ஆகப்பட்ட மாண்டு கழித்த காரணத்தால் நீ எப்ப சாவின்னு சொல்லி கொடுத்துருக்காரு
காரணத்தினால் அவருடைய மகளாகப்பட்டவர் எனக்கு வாரி விளங்குள்ளார். ஆடும் சபையில தந்தையாருடைய பெயர் விளங்க வேண்டும் என்பதற்காக உண்மைதான். அவருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.